இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ருசியான சொதிக்குழம்பு. இந்த சொதிக்குழம்பு வெஜிடேரியன் வீட்டிலலாம் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மெயின் டிஷ். முக்கியமாக கல்யாணத்தில் உங்களுக்கெல்லாம் எப்படி பிரியாணியோ அந்த மாதிரி வெஜிடேரியன்ஸுக்கு இந்த சொதிக்குழம்பு. வாங்க சொதி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. அப்புறமா இந்த சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பொடியும் உரித்து வச்சுக்கோங்க. இப்போது தேங்காய், ஒரு தேங்காய்க்கு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை தேங்காய் உடைச்சி இந்த மாதிரி பூவாக ஆக்கி வச்சுக்கோங்க. பாசி பருப்பு வந்து 250 கிராம் இந்த மாதிரி குழஞ்சி வேக வச்சுக்கோங்க. இஞ்சி, மிளகா, இதுதான் இது கொடுக்கக்கூடிய உரப்பு. உங்களுக்கு தேவையான அளவு உரப்புக்கு அதை துவையல் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இந்த தேங்காய் பால் எடுக்கிற ப்ராசஸில் நம்பர் 1 வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்த பால். செகண்ட், கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுத்து அரைச்ச பால். அதுக்கப்புறம் தேர்டு வந்து கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்த பால். ஓகே, இப்போது நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்ச காய்கறிலாம் வதக்க போகிறோம். இந்த சொதிக்குழம்போட செய்முறை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் கடைசியாக நீங்கள் அதை ருசிக்கும் போது அந்த கஷ்டம்லாம் பறந்து போயிடும். வரிசையாக ஒவ்வொரு காயாக ஆட் பண்ணி அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. எப்படின்னா அந்த எண்ணெய் வந்துட்டு எல்லா காய்கறி மேலேயும் பட்டிருக்க மாதிரி ஓரளவு வதக்கி எடுத்துக்கோங்க. ஹியர் கம்ஸ் தி மெயின் பார்ட். இப்போது ஒரு சட்டி, அதாவது பெரிய சட்டியில் நீங்கள் வதக்கி வச்ச காயெல்லாம் ஆட் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக நிறைய தண்ணி ஊற்றி எடுத்த தேங்காய் பால் இருக்குல்ல, அதை வந்து சேர்க்க போகிறோம். அதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க மூடி. ஓகே, இந்த அளவு கொதிக்கணும் நல்லா தரன்னு. ஏன்னா அது வெறும் தண்ணி தான். நம்ம எப்படினாலும் கடைசியாக தான் எடுத்தோம் அந்த தேங்காய் பால். தண்ணியாக தான் இருக்கும். ஸோ அதில் நல்லா கொதிக்க விட்டு காய்கறி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சியும் மிளகாவும் இருக்குல்ல, உங்களுக்கு தேவையான உரப்பு அதை ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம ஆல்ரெடி குலைவாக வேக வச்ச பருப்பு அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா காய்கறி வெந்ததுக்கப்புறம் தான் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இந்த மாதிரி வந்துடும் எல்லாமே ஆட் பண்ணி அதை வந்து கொதிக்க விடும்போது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி திரும்பி கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி தரன்னு கொதிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு தடவை கிண்டிட்டு, இப்போது நம்ம ரெண்டாவதாக, அதாவது நிறையா தண்ணியும் சேர்க்காமல் ரொம்ப கம்மியாக தண்ணியும் சேர்க்காமல் ஒரு தேங்காய் பால் எடுத்தோம்ல, நம்பர் 2 தேங்காய் பால், அதை சேர்த்து இப்போது இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்க விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த காய் வந்து நல்லா வேகும். பட் தேங்காய் பாலை வந்து ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. அப்போது அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும், அப்புறம் ருசியும் போயிடும். ஸோ ஓரளவு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக நல்லா அப்படியே திக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி எடுத்த தேங்காய் பாலை வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. கொதிக்க விட்டால் தெரிஞ்சு போயிடும். ஸோ கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அது வந்து இந்த மாதிரி முறை வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு சொதிக்குழம்பு ரெடி. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சொதிக்குழம்புல இன்னொரு ரொம்ப 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 ட்ரிக்கான அப்படி சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது லெமன் ஜூஸ். இந்த 2 லெமனையும் கட் பண்ணி ஜூஸாக புழிஞ்சு அந்த சொதிக்குழம்பு ஆறுனதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணுங்கள். ஆறுறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா லெமனும் பாலும் சேர்ந்தா என்ன ஆகும், தெரிஞ்சு போயிடும்.
ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி முடிச்சிங்கன்னா சொதி ரெடி. இதுதான் எங்கள் அம்மாவோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஷ்ஷும் கூட. இதை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. தேங்காய் பாலுன்றது உங்களுக்கு கொஞ்சம் அதிக ஃபேட் உடையது. ஸோ அதுக்கு நீங்கள் இஞ்சி பச்சடின்ற ஒரு துவையலை கண்டிப்பாக சேர்த்து தான் சாப்பிட்ணும். அந்த இஞ்சி பச்சடியோட ரெசிபி வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். அதையும் பார்த்து இது ரெண்டும் வச்சு சாப்பிடுங்க. இந்த சொதிக்குழம்போட ஹிஸ்ட்ரி பற்றியும் அப்புறம் எப்படி சாப்பிடணுன்றதை பற்றியும் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.